மரணம் நமக்கு நேரிடுது. ஒருவேளை இல்ல, நம்ம அந்த பூமியில வாழுகிற எல்லாருக்குமே மரணம் நிச்சயம். அவன் மரணிக்கிறோம். இப்ப நம்ம சொந்த பந்தங்கள், வயதுக்கு மூத்தவர் எல்லாம் மரணிச்சிருப்பாங்க. அந்த மரணத்துக்கு பிறகு அவங்க நம்ம பார்க்கவே முடியாது. அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படித்தானா? அதேதான் ஞானஸ்தானத்துல ஒருவன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடக்கம் பண்ணப்பட்டுட்டான்னா அதுக்கு பிறகு அவனுடைய சுயங்கள் எழும்பக்கூடாது, அவனுடைய மாமிசம் எழும்பக்கூடாது, அவனுடைய சுயம் சாகணும், அவனுடைய மாமிசம் சாகணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வசனத்துல. ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. எப்ப ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தண்ணியில எப்போ அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீங்களோ அதுக்கு பிறகு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது.